ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1 8ஆம் கணக்கு. உன்னுடைய வகுப்பு நண்பர்களின் பெயர்களை அகர வரிசையில் வரிசைப்படுத்துக. உங்கள் டீச்சர் உங்களை நேம் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை பாருங்கள். அவங்க அட்டண்டன்ஸில் உங்கள் பேர்லாம் வரிசையாக எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா அகர வரிசையில் தான் எழுதியிருப்பாங்க. அகர வரிசைனா என்ன அப்படின்னா ஆலேருந்து இப்போ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆ ஆ அந்த மாதிரி எல்லாரும் எதுவுமே ஆனாவில இருந்து அவனா வரைக்கும் வராது. இதில் கார்த்திகேயன், சித்ரா, மாலினி, இந்த மாதிரி பேர், தர்மர், தியாகராஜன் அப்படி இருக்கும். அப்போ அவங்க அட்டண்டன்ஸில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த காக்கா கீக்கி வரிசையில் அகர வரிசையில் ஆலேருந்து முதல்ல 6 அன்பழகன் இருந்தா ஃபஸ்ட்டு அன்பழகன், அடுத்து ஆதிரை இருந்தா ஆதிரை அதை எழுதுவாங்க, ஈசன் இருந்தா ஈன்னு எழுதுவாங்க. ஓகே, அடுத்து கந்தன் இருந்தா காவை முதல்ல எழுதுவாங்க, அடுத்து கார்த்திகேயன் இருந்தா காவில் எழுதுவாங்க. ஓகேவா? அடுத்து சித்ரா இருந்தா காக்கா முதல்ல கா வரிசை எல்லாம் முடிச்சிருவாங்க. அடுத்து நீ வரிசையில எது வராது, கங்க சா வரிசையில வரும். இப்ப சா வரிசையை எடுத்துக்கிடுவோம். சா சா, சீச்சி, சூச்சு, ஓகே, சே சே, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த வரிசையை பார்ப்பாங்க. அப்ப இப்ப சடகோபன் அப்படின்னா சாவஜர், சாரதா அப்படின்னா இதை எழுதுவாங்க, சித்ரா, சீதா அப்படின்னா இதை எழுதுவாங்க. ஸோ அட்டண்டன்ஸ்ல உன்னுடைய வகுப்பு நண்பர்களின் பெயர்களை அகர வரிசையில எப்படி உங்க ஆசிரியர் எழுதியிருக்காருன்னு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி யார் பேர் முதல்ல யார் பேர் அடுத்துன்னு ஒன்று தமிழ்ல பார்க்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் படியும் பார்ப்பாங்க. டீச்சர் ஏல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஏல வர்றதெல்லாம் எழுதுவாங்க, அப்புறம் பில வர்றது, அப்புறம் சில வர்றது, இங்கிலீஷ்ல பேர் எழுதியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி எழுதுறது தான் அகர வரிசையில் வரிசைப்படுத்துறதுன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து கங்க சங்க டா, டா வரிசையில் யார் பேரும் இருக்காது, தா வரிசையில இருக்கும். தத்தா, தி, தி, து, தூ, அந்த மாதிரி வரிசையா பார்த்துட்டு அந்த ஆர்டர்ல எழுதுவாங்க. ஓகேவா? அதுதான் அகர வரிசையில் உங்களுடைய நண்பர்களின் பெயர்களை வரிசைப்படுத்துறது. ஓகேவா? நம்மளாம் ஒரு 4 பேர் எழுதுவோமா? கந்தன், கார்த்திகேயன், சித்ரா, அடுத்து சீதா இருக்குன்னு வச்சுக்கிறோம். சீதா லட்சுமி இல்ல சீதா. ஓகே, சாச்சா சிச்சு, சுரேஷ் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம், சுரேஷ். பொம்பளை பிள்ளை சுமதி. ஓகே, இந்த மாதிரி ஆடுறா. சாவரிசையை முடிச்சுட்டு அப்புறம் தாவரிசை இருக்கா, நாவரிசை இருக்கா, நரேஷ், நரேன், நாகேஷ், நாகேந்திரன், அந்த மாதிரி வரிசையா எழுதுறது தான் அகர வரிசையில் வரிசைப்படுத்துக. ஓகேவா? தாவுக்கு அப்புறம் நான் தால இருக்குன்னா தீ இருக்குன்னா தியாகராஜன், தா வரிசை முடிஞ்சிச்சு அப்புறம் இது நா வரிசையில வருவோம், நரேஷ், நரேன், அந்த மாதிரி. த ந ப, பாலகிருஷ்ணன், பாலு, அந்த மாதிரி. அடுத்து மாலதி, அப்படி வரிசையா எழுதுறது தான் அகர வரிசையில் வரிசைப்படுத்துறது. ஓகே, அல்பபெட்டிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் நேம் எழுதினோம்னா ஏ முதல்ல வரும், அப்புறம் பி வரும், அப்புறம் சி வரும், அப்புறம் டில ஆரம்பிக்கிற எழுத்து வரும். தீபா, சித்ரா, சி, சி எழுதி அப்புறம் தி தீபா அப்படின்னு வரிசையா எழுதிடுவோம். இ இளங்கோ, எஃப் ஃபேட்டிமா, ஜி கீதா, ஹைச் ஹேமா அப்படின்னு வரும். ஓகே.